நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். ஆதிக்காக வந்து நம்ம பாரதி வந்து பரிகாரம் செஞ்சு கடைசியில் அவங்களுக்கே முடியாமல் போயிடுது அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பாரதி, ஆண்டாள், அதுக்கடுத்து தமிழ் 3 பேருமே வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல, ஆண்டாள் வந்து அவங்க அப்பாவுக்காக வேண்டிக்கிட்டு இருக்காரு. எங்கள் அப்பா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை மன்னிச்சிரு சாமி, அவர் வந்து கொஞ்சம் வெள்ளந்தியால் ஆள், என் மேலே இருக்கிற பாசத்தால் அவர் அப்படி பண்ணிட்டாரு, அதனால் வந்து அவரை மன்னிச்சிரு சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பாரதி வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சாமி என்னதான் இருந்தாலும் நான் வந்து இப்போ வந்து ஆதியை முழு மனசாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்காக இல்லைனாலும் தமிழுக்காக வந்து நான் ஏற்றுக்கிட்டு வாழ்கிறேன். தமிழுக்கு வந்து ஒரு அப்பா வந்து கண்டிப்பாக தேவை, அதனால் நான் ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன். தயவுசெய்து இனிமேல் வந்து என்கிட்ட இருந்து ஆதியை பிரிக்காத. ஆல்ரெடி வந்து என் ஹஸ்பண்டு வாசு வந்து பிரிச்சிட்டேன். இனிமேல் ஆதிவாவது என் கூட சேர்ந்து வாழ வை சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தமிழ் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சாமி இதுக்கு முன்னாடி வந்து நான் உங்ககிட்ட வந்து எதுவுமே அது கேட்டதில்லை. எங்கள் அப்பா இருக்கிறப்போ வந்து எங்கள் அப்பா தான் என்னையும் எங்கள் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. எங்கள் அப்பா கூட நான் சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தா எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாரு. இப்போ பார்த்தா எனக்கு ஆதியப்பா தான் இருக்கார். ஆதியப்பா வந்து என்னையும் அம்மாவுமே நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து எங்கள் ஆதியப்பா உயிரை மட்டும் காப்பாற்றி கொடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சரி பாரதி வேண்டியாச்சா, வா நீ தான் ஏதோ 100 குடம் தண்ணி எடுக்கணும்னு சொன்னியே, வா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தெப்ப குளத்துக்கு போகிறாங்க. பாரதி யோசிச்சுக்கோ, 100 குடம் தண்ணி எடுத்து சாமிக்கிட்ட ஊற்றுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விடுடி, ஆதிக்காக இதை கூட நான் பண்ண மாட்டேன்னா ஆதிக்காக இதுக்கு மேலேயும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாரதி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிடி, உன்னோட விருப்பம், நீ தானே பண்ண போகிற, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து தண்ணி மோந்து ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஆண்டாள் இருக்காங்களே, ஆண்டாள் வந்துக்கு பாரதிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. தண்ணி கொஞ்சம் அவங்க ஆல்ரெடி வந்து நிறைய தடவை ஊற்றும்போது வந்து அவங்களுக்கே டயர்டாகி கீழே விழுகிற சூழ்நிலைலாம் போயிடுறாங்க. அப்போ வந்து ஆண்டாள் வந்து அவங்கள தாங்கி பிடிக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சூழ்நிலைக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதிக்கு வந்து 99 குடம் வந்து எடுத்து ஊற்றிடுறாங்க. 100வது குடத்தை வந்து மெதுவாக எடுத்து கொண்டு வந்து ஊற்ற போகிறாங்க. அவங்களால வந்து அந்த குடத்தை வந்து சாமி தலைக்கு வந்து தூக்க முடியல. தூக்கும்போது பார்த்தா கீழே போட்டுடுறாங்க. அந்த இடத்துல மயக்கம் வர்ற மாதிரி பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க, என்னடி பாரதி இப்படி கடைசி நேரத்தில் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, 99 குடத்தை வந்து நீ எடுத்து ஊற்றிட்ட, இந்த ஒரு குடத்தை மொத்தம் எடுத்து ஊற்றிட்டேன்னா உன்னோட வேண்டுதல் நிறைவேறுண்டி, தயவுசெய்து வந்து 100வது குடத்தை மொத்தம் எடுத்து எப்படியாவது ஊற்றிடுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடி ஆண்டாள், என்னால் முடியலை, இந்த குடத்தை வந்து என்னால் தூக்கிட்டே வர முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு 100வது குடத்தை மட்டும் எப்படியாவது ஊற்றிடுடி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு ஊற்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாரதியால் முடியவே இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் எபிசோடில் தான் காட்டுவாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.